ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து கேரளாவில் எங்களோட ஒரு மார்னிங் ரொட்டீன் வீடியோ தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து கட்டன் சாயா கட்டன் காப்பி தான். என்னென்னா நேற்று வந்து மழை கொட்டோன்னு கொட்டிகிட்டு இருந்தனால பால் வாங்க போக வந்து கடைக்கு போக முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கட்டன் சாயா கட்டன் காப்பியெல்லாம் குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து ஆப்பம் கடலைக்கறி தாங்க செய்கிறேன் கேரளா ஸ்டைலில். கடலை வந்து நேற்றே வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். அது கேரட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக குருமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இட்லி இருந்துச்சு. நேற்று சுட்ட இட்லி தாங்க. அதை வந்து மிச்சம் பண்ண வேண்டாமேன்ட்டு தூக்கி எறியறதுக்கு வந்து மனசே இல்லை. நான் எப்போவுமே அப்படி தான். எந்த பொருளையுமே சாப்பாடு பொருளை வந்து தூக்கி எறியறதுக்கு வந்து 99% வரைக்கும் நான் போராடுவேன். அதுக்கப்புறமா கடலைக்கறி வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து செஞ்சிட்ருக்கேன். இதோட ரெசிபி வந்து இந்த ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷார்ட் வீடியோவாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தது மட்டும் இல்லாமல் எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நீங்கள் செஞ்சீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் நிறைய வந்து கேரளா ஃபுட் ஆனாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபுட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறதுக்கு வந்து எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து இட்லி வந்து எப்படி இங்கே தாளிக்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மலை வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா வதங்கணும். இப்போ வந்து இட்லியை வந்து நல்லா வந்து பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி எடுப்பேன். எனக்கு இந்த மிளகாப்பொடி போட்டது தான் ரொம்ப டேஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து வீட்டில் வந்து பச்சை மிளகாய் போட்டு மஞ்சள் பொடி போட்டு செய்வாங்க. அது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி மிளகாப்பொடி போட்டு செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. அதுக்கப்புறமா கொத்தமல்லி நிறைய தூக்கிட்டு எடுத்துன்னா ரொம்ப சூப்பராக கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்ல பொறுன்னு சூப்பரான இட்லி தாளிச்சது ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து ஆப்பம் தான் சுட்டுட்ருக்கேன். இந்த பாலப்பத்தோட ரெசிபி, கேரளா பாலப்பத்தோட ரெசிபி நான் 3-4 வீடியோஸாக போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலே வந்து சுட சுட நல்ல பாலப்பம், கடலைக்கறி, அதே மாதிரி இட்லி தாளிச்சது. இன்றைக்கி வெரைட்டி நிறைய வந்து டிஷ்ஷஸ் இருக்குது. இன்றைக்கி காலையில் எங்களுக்கு கேரளாவில் இது தாங்க டிஃபன். நீங்கள் என்னெல்லாம் இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சுட நல்லா வந்து கடலை குருமாவோட இன்றைக்கி காலையில் செம கட்டியாச்சு. அப்போ இன்றைக்கி இவ்வளோதான். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இட்லி தாளிச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. அப்போ ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.